ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/2 கிலோ தலைக்கறி எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, அரைப்புக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய். மசாலா மட்டன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு போடுறதுனால தேங்காயிலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி, ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னாச்சி பூலாம் பொரியும் போதே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அது மூஞ்சில் தெரிக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சு தான் வதக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ மிதமான தீயில் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகா, தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது சீக்கிரமாக நமக்கு மசிஞ்சு வரத்துக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம எண்ணெயிலேயே மசாலாவை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு நேச்சராகவே கலர் கிடைக்கும். நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த டிஷ் யூஸ் செய்கிறதுனாலுமே எண்ணெயிலே நீங்கள் மசாலாவை போடலாம். இப்போது அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு 2 வாட்டி நல்லா பல்ஸ் விட்டு நல்லா மசியை எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நம்மளோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கறியும் மசாலாவும் நல்லா ஒன்றுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி நல்லா ரெட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நல்லா மசாலாவும் கறியும் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா நான் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். கறி, தண்ணி இதெல்லாம் நல்லா கறி வேகிறதுக்கு உதவும். ஸோ நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன், நல்லா கொதி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நம்ம குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்படி குக்கர் விசில் போட்டு மூடிடுங்க. குக்கருக்கு விசில் ஏர் வரும்போது நீங்கள் விசில் போட்டு நல்லா ஒரு 7-8 விசில், ஓகேங்களா? 7-8 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா கறி எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். பாருங்கள், நான் நல்லா ஒரு 8 விசில் விட்டுட்டேன். நல்லா குக்கர் தம்ப் இறங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை. நான் அந்த எண்ணெயில் தான் மசாலா போட்டேன். எவ்வளோ ரெட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.